ஹலோ மக்களே, வெல்கம் டு இருதயாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான, பார்க்கவே நாக்குற மாதிரி இருக்கா, இன்றைக்கி ஒரு இறால் ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறாலை நல்லா தோடெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி தனியாக வச்சுட்டு இதில் வெறுமனே உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நான் மேரினேட் பண்ணி தான் வைக்க போகிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள் ஒவ்வொரு இறால் எவ்வளோ பெரிய இறாலாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம இதை என்ன செய்ய போகிறோன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். சரியா? அதனால் இப்போ வாங்க பொரிக்கலாம். அதே மாதிரி முழுக்க இதை நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுமே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயில் இந்த இறாலெல்லாம் சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இறால் பொரிக்க ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 3 to 4 minutes தான். அப்படி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு உடனே திருப்பி போட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இனிமேல் அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லாவே இறால் ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது இறால் எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் இதை 3 பீஸாக நான் வெட்டிக்கிறேன். ஏன் 3 பீஸாக நான் வெட்டுறேன்னா, ஊறுகாய் போடும்போது பெரிய இறாலாக இருந்தால் அது மசாலா உள்ளே இறங்காது. அதனால நான் இதை 3லேருந்து 4 பீஸாக வெட்டிக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கும் இந்த இறால். இப்போ இந்த 1/4 கிலோவுக்கான என்னென்ன மசாலா ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சின்ன சீரகம், கிராம்பு ஒரு 4-5, பட்டை கொஞ்சோண்டு, ஏலக்காய் ஒரு 3, கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுப்பில் சட்டி வச்சு தனித்தனியாக வறுக்கணும். கடுகை போட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறுமனே சட்டியில் தான் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிடணும். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது வெந்தயம். வெந்தயத்துக்கு நிறம் மாறினா போதும். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னா பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகத்துக்கும் நிறம் மாறினா போதுமானது. நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்காக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு சொட்டு தண்ணி கூட அரைக்கக்கூடாது. நல்லா மசாலாவை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 8 பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம இறாலை பொரிச்ச சட்டியிலேயே இந்த ஊறுகாவை செஞ்சிடலாம். இப்போது நல்லெண்ணெய் ஒரு 150 ml சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டை எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடனை போக வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தேவையான உப்பு, மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சுவையான டேஸ்டியான ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்காத இந்த இறால் ஊறுகாய் உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அங்கே சொல்லுவோம். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமாக சென்ட் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கலரும் ஆட் பண்ணாமல் நம்ம ஹோம்மேடாகவே ரெடி பண்ணது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 8 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கின எல்லா மசாலாவையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மசாலாவையும் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வெட்டி வச்ச இறாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட அடுப்பை அணைச்சிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அடுப்பு எரிய வேண்டாம். இப்போ இறால் மிக்ஸோட நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். மசாலாவையும் இறாலும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் 2 எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வினிகர் சேர்க்க போகிறோம். இது என்ன வினிகர்னா ஆப்பிள் சிட்ரிக் வினிகர். இது நல்ல தரமான வினிகர்னால் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இது ஆப்பிள்லேருந்து தயாரிக்கப்பட்ட வினிகர். அதான் நம்ம ஊறுகாயில் சேர்க்குறோம். நார்மல் லோக்கலில் விற்கிற எந்த வினிகரும் நம்ம சேர்க்குறதில்ல. அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்பையும் பாதிக்காது. இப்போது ரொம்ப சுவையான இறால் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காதனால எந்த ஏஜில் உள்ளவங்களும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணால் நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அதே வகையில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாத இறால் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுகளை கீழே தெரிவிங்க. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.